கடைசி வரைக்கும் ஒரு ரூபா தான் போட்டுருக்கோம். 5 வருஷமாக ஒரே வேலை தான். அதில் எந்த வித மாறுதலும் கிடையாது. ஏன்னா வாழ்க்கைக்கு தேவை பணம். ஆனால் பணமே வாழ்க்கை இல்லை. இதுதான் என் குறிக்கோள். விலை கம்மியாக இருந்தாலும் சுவை நிறையா நல்லா இருக்கும். இல்லை, ₹1 இந்த காலத்தில் ஸ்நாக்ஸ் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் தான். இதாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. எல்லோரும் இங்கே வாங்க. எல்லாரும் ஒரு முறை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சென்னையில் அரும்பாக்கத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? இங்கே ஒரு தாத்தா கடந்த 15 வருஷத்துக்கு மேலே ₹1 வடையும் போண்டாவும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காராம். வாங்க இந்த கடையை பற்றி மக்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த கடையோட ஓனர் என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கடை எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமாக தெரியுண்ணே. விலை கம்மியாக இருந்தாலும் சுவை நிறையா நல்லா இருக்கும். நான் குழந்தையிலேருந்து அவரை பார்க்க இந்த காலத்தில் ₹1 கொடுக்குறது பெரிய விஷயம் தான். ஆனால் அண்ணன் கஸ்டமர் வேணும்னு சொல்லிட்டு இன்னும் கொடுத்துட்டு இருக்காரு. சுவையாகவும் கொடுக்குறாரு, எல்லாம் தரமான பொருளை கொடுக்குறாரு. நான் இந்த ஏரியாவில் வேலைக்கு வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் போகும்போது இந்த கடையில் வந்து சாப்பிட்டு போவேன். இல்லை, ₹1 இந்த காலத்தில் வந்து ஸ்நாக்ஸ் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் தான். அதனால் நல்லாயிருக்கு, குவாலிட்டியாகவும் இருக்குது. ₹1 நல்ல ஒர்த்து தான். அது எல்லா டிஷ்ஷுமே நல்லா இருக்குது. இந்த பக்கம் வரவங்க வந்து வாங்கி சாப்பிடுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இவர் வந்து ஒரு 15 வருஷமா எனக்கு தெரியும். வந்து இதே இடத்துல இருக்காரு. ₹1 வடை கொடுக்குறாரு, ஒரு சம்பசம் தராரு, போண்டை தராரு. பெரிய விஷயம் தான். வந்து வெளி இடத்துலலாம் போனோம்னா அதிகமாக ரேட்டு. இங்கே ரொம்ப சீப்பாக இருக்குது, நல்லா இதாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. எல்லோரும் இங்கே வாங்க. எனக்கு ஒரு 5-6 வருஷமாக தெரியும் அந்த கடை. வடை ₹1 தராரு, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கம்மியாக இருக்கிற ப்ரைஸுன்றதை விட டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். அவருடைய குவாலிட்டி பெஸ்ட்டு. எல்லாரும் ஒரு முறை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. வணக்கம், என் பேர் பிரியாஸ். நான் இந்த கடையை ஒரு 15 வருஷமாக நடத்துகிறேன். இங்கே பக்கம் தான், அதாவது ஜெகநாத் நகரில் குடோப் கான்வென்ட்னு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட் என் கடை இருக்குது. இது நடத்திட்டு தான் இருப்பேன். நான் இந்த உடம்பு ஆரோக்கியமாக இருக்க வரைக்கும் நான் இந்த கடை நடத்தி தான் இருப்பேன். வடை ₹1 போடுறேன், போண்டா ₹1 போடுறேன், சம்சா 4-10 போடுறேன். சம்சா ஏன் 4-10 போடுறேன்னா அது வெளியேருந்து வருது, நான் போகிறது கிடையாது. அதாவது ஜனங்களுக்கு வந்து வாங்கிட்டு போகிறவங்க அது திருப்தியாக வாங்கிட்டு போகணும், நல்லா திருப்தியாக வாங்கிட்டு போய் என்னை பாராட்டணும். குறை சொல்லாமல் இருந்தால் போதும், நல்லா இருக்குது நான் சொன்னால் போதும். 5 வருஷமாக ஒரே வேலை தான் போடுறேன். அது விலையை ஏற்றவும் மாட்டேன். எவ்வளோ விலைவாசி ஏறி போச்சு. வெங்காயம் விலை ஏறினது ₹150 விற்றுது, அப்பயும் ₹1 தான் போட்டேன். இப்போ லேட்டஸ்ட் ஆயில் விற்றுது ₹180 விற்றுது, அப்பயும் ₹1 தான் போட்டேன். இப்போ கேஸ் விலை ஏறி போச்சு, அதுவும் ₹1 தான் போட்டேன். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. நான் கடைசி வரைக்கும் ₹1 தான் போட்டுருக்கோம். அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. ஏன்னா வாழ்க்கைக்கு தேவை பணம். ஆனால் பணமே வாழ்க்கை இல்லை. இதுதான் என் குறிக்கோள். பணம் அடையக்கூடாது. நம்மளால முடிஞ்சு நம்ம வாழணுங்க தான் சம்பாதிக்கிறோம், சம்பாதிதான் வாழலை. இதுதான் நம்ம குறிக்கோள். நம்ம நன்மை செய்கிறது மட்டும் இல்லை, எனக்கும் அதில் ₹10 கிடைக்க தான் செய்யுது. என்ன ஒரு லாபம் கம்மியாக கிடைக்கும், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு நஷ்டம் வர்றதுல சான்ஸ் இல்லை. ₹10 கிடையாது, ₹5 கிடைக்கும், அவ்வளோதான். ₹10 வடை வாங்கிட்டு போகிறாங்களா, 10 வடை கிடையாது அவங்களுக்கு. அவங்க திருப்தியாக போகிறாங்க. சின்ன பசங்க வருவாங்க, ₹10 10 வடை வாங்கிட்டு போவாங்க, ஆள் 2 எடுத்து சாப்பிடுவாங்க. அது எனக்கு ஒரு சந்தோஷம் தான். இது வரைக்கும் ஆதரவு தகுந்த மாதிரி இனிமேல் எனக்கு ஆதரவு தருவாங்க. நன்றி, வணக்கம்.